ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா லெவல்ஸும் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் லெவல். இந்த அட்வான்ஸ் லெவலை வச்சு என்ட்ரி எப்படி எடுக்கிறது, இன்ட்ராடேல எப்படி என்ட்ரி எடுக்கிறது, ஒரு ரிவர்ஸ் கான்செப்ட் எப்படி வரும், ஒரு 0 to 0 கான்செப்ட் எப்படி வரும், இந்த அட்வான்ஸ் லெவலை சைட்லேருந்து எந்த சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதுதான் நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கும். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு குழப்பம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கால்குலேஷனோ, எந்த ஒரு டேட்டா அனலைஸோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ எதுவுமே இருக்காது. வெறும் அட்வான்ஸ் லெவல், அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், அதை எதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதில் நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் எடுப்போம். இவ்வளோ தான் இருக்கும். அதில் வேறு எந்த ஒரு அட்வான்ஸ் கால்குலேஷனோ, நிறைய மெத்தட் எதுவுமே இருக்காது. சிம்பிளாக ஒரு லெவல் எடுப்போம், அந்த லெவலை தாண்டும் போது என்ட்ரி எடுப்போம். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? அதை எப்படி எடுக்கிறதுன்றது ரூல்ஸோட தெளிவாக சொல்லியிருப்போம். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டெலகிராமில் சேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,060 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தது. 25,050 55 அந்த மாதிரியாக இருந்தது மார்க்கெட்டு. ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தது மார்க்கெட் 15 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பனை தாண்டவே இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை. இன்சைடு மார்க்கெட். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்டில் எப்போதுமே 2 சைடும் மூவ் பண்ணுவாங்க, 2 சைடும் ப்ரீமியத்தை கரைப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நம்ம 2 சைடும் பார்த்து தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 25,050 பக்கமாக இருக்கும்போது 25,100 புட்டும் 25,000 அப்படின்ற காலும் தான் இருந்த மணி. ஓகேங்களா? இதில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. எப்போதுமே இதில் ப்ரீமியம் பயங்கரமாக கரைப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1:30 மணி போல் என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா, நம்ம கான்செப்ட் பிரகாரம் இருந்தால், சின்ன ப்ரீமியமாக இருந்தால் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரலாம், 0 to 0 கான்செப்ட் பிரகாரம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நம்ம என்ட்ரி எடுக்கவே கூடாது. ஏன்னா எக்ஸ்பைரியில் கரைப்பாங்க ப்ரீமியத்தை. அதனால் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? ஓகே, இது நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம 2 ப்ரீமியத்தை போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 25,100 25,050 அப்படின்ற புட்டை போய் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்தது. அதனால் எப்போவுமே ஒரு ஓப்பனாக ஒரு கரெக்டாக ஒரு சென்டராக வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ்ன்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 25,050 அப்படின்ற புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இதுதான் 25,050 அப்படின்ற புட் ஆப்ஷன். ஆக்சுவலாக இவன் பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து இவன் வந்து ஓப்பனுக்கு கீழே ஆக்சுவலாக 25,050 அப்படின்ற புட் ஆப்ஷனோட சார்ட் இது. இவன் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே. ஏன்னா நல்லா நீங்கள் யோசிங்க, மார்க்கெட் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது. அப்போ இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் ரூல்ஸ் பிரகாரம், புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே, ஆனால் இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதனால தான் இவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேங்களா? ஓகே, அது ஒரு மைனஸான விஷயம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குன்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், அது இல்லை. ஓகேங்களா? ஓகே, இவன் 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தான், 15 நிமிஷத்தில் இவன் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தான். இவன் 45ன்றதும் 64ன்றதும் ஒரு அட்வான்ஸ் லெவல். இதில் தெளிவாக சப்போர்ட்டில் இருந்தான். ஒரு 15 நிமிஷத்தில் இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டி திரும்பியும் புல் பேக் வந்து ஒரு 9:45க்கு சப்போர்ட்டில் இருக்கிறான். இப்போ இவனை தான் நம்ம எடுக்கணும். இன்னொரு விஷயம், இவன் எங்கே இருக்கிறான்னு மட்டும் பாருங்கள். எக்ஸாக்ட் எஸ்டர்டே லோ கிட்டே இருக்கிறான். நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடச்சா மட்டும்தான் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணும். இங்கே தான் இன்சைட் மார்க்கெட், கால் ஆப்ஷன் சென்டரில் இருக்குது. அப்போ எப்படி இவன் லோவை பிரேக் பண்ணுவான்? லோவை பிரேக் பண்ண மாட்டான். அப்போது
கண்டிப்பாக இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணுன்றது உறுதியாகுது இந்த இடத்துல. 15 மினிட்ஸில் இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கிறான். இன்னொன்று லோ பக்கத்தில் இருக்கான். லோவை தொட்டுட்டான் ஆல்ரெடி. லோவை தொட்டு லோ உடைக்காமல் லோ உள்ள வரான். ஓகேங்களா? ஓகே, இவனை எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்சைட் மார்க்கெட் எதுனா நம்ம கால் ஆப்ஷனே போய் பார்த்துக்கலாம். 25,000 அப்படின்ற கால் ஆப்ஷன்லாம் இவன் கீழே வர விடாமல் தடுக்கிறவன். எப்போவுமே இன்சைட் மார்க்கெட்டில் 2 பேரையும் தான் பார்க்கணும். இதுதான் 25,000 அப்படின்ற காலோட சார்ட்டு. நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 65 அப்படின்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸு. ஆக்சுவலாக இதுதான் 65. இவன் பாருங்கள், சென்டராக தான் இருக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐயும் உடைக்கல, லோவும் உடைக்கல, சென்டராக இருக்கலாம். 15 நிமிஷத்தில் இவன் எங்கே இருக்கிறான்னா இங்கே இருக்கிறான். அதாவது ஓப்பனை தாண்டி இவனோட அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் இருக்கிறான். ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவல் 85, 90, ஆக்சுவலாக 86ன்னு வச்சிங்க. இதை தாண்ட முடியாமல் 15 நிமிஷத்தில் கீழே தான் இருக்கிறான். 2வது கண்டையிலும் கீழே தான் க்ளோஸ் பண்ணி இங்கே வந்து நிற்கிறான். ஓகேங்களா? மெயினாக நம்ம சொல்லியிருக்கோம், ஓப்பனுக்கு மேலே இருந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா எடுக்கலாம். ஆனால் இவன் தாண்டலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அட்வான்ஸ் லெவலில் தாண்டலாம் இவனை எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஓப்பனை கீழே உடைச்சிட்டான். இவன் ஐயை உடைக்கல, ஐ எங்கேயோ இருக்குது. இவன் ஐயை உடைச்சா தான் புட் ஆப்ஷன் லோ உடைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஐக்கும் இவன் ஐ எங்கேயோ இருக்குது. அப்போ இவன் போய் இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று 15 நிமிஷத்தில் இவன் அட்வான்ஸ் லெவலே தாண்டலை. ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் டோட்டலாக 25 நிமிஷத்தில் டோட்டலாக ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல கரெக்டாக 9:35. ஓகேங்களா? இவன் அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் கீழே உடைச்சிட்டு அதில் போய் புல் பேக் ஆகிறான். அதாவது கீழே உடைச்சி புல் பேக் ஆகிறான், மேலே உடைச்சி புல் பேக் ஆகலை. அதே டைமில் இந்த இடத்துல 25,050 புட்டை நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தான், அவன் மேலே உடச்சி புல் பேக் ஆகிருந்தான், இவன் கீழே உடச்சி புல் பேக் ஆகிறான். அதாவது ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சி புல் பேக் ஆகிறோன்னு நீங்கள் எடுப்பீங்களா, மேலே உடச்சி புல் பேக் ஆகிறோன்னு எடுப்பீங்களா? நம்ம பை பண்ண போகிறோம். செல் பண்ணுறவங்க தான் இதை யூஸ் பண்ணணும், பை பண்ணுறவங்க அதை தான் யூஸ் பண்ணணும். அப்போது உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்தில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது. இன்னொன்று என்னென்னா, புட் ஆப்ஷன் லோவை தொட்டுட்டு இருக்கான், லோ உள்ள இருக்கிறான். அவன் லோவை தொட்டுட்டு லோ உள்ள வரான். இவன் ஐயை உடைச்சா தான் அவன் லோ உடைப்பான்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். இவன் ஐயை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. ஏன்னா அட்வான்ஸ் லெவலையும் இவன் தாண்டலை, பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்போ இவன் போய் ஐயை எப்படி உடைப்பான்? அப்போது புட் ஆப்ஷன் தான் லோவை உடைப்பான்றது, லோவை உடைக்க மாட்டான், அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது தெரியுது. அப்போது புட் ஆப்ஷன் லோவை உடைக்காமல் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கலாம். ஆல்ரெடி அவன் மீட் ஆகி தான் இருந்தான், மேலே உடச்சி புல்பேக்கில் தான் இருந்தான். இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் கீழே உடச்சி புல்பேக் ஆகலாம். ஓகேங்களா? ஓகே, அதனால தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் 25,050 அப்படின்ற புட் ஆப்ஷனை எடுத்தோம். ஆக்சுவலாக இதுதான் 25,050 அப்படின்ற புட் ஆப்ஷன். இவன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன், மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட். நம்ம 65 என்ட்ரி அப்படின்னா 100 தான் இவனோட ஓப்பன். 65னா ஒரு 35 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அது போதும் நம்மளுக்கு. இவன் ஆக்சுவலாக 10 மணிக்கு அடிச்சிட்டான் டார்கெட். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு, நம்ம என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், இங்கே 10 நிமிஷத்தில் டார்கெட் முடிக்கிறோம், வெளியே வந்தாச்சு. எக்ஸ்பெரின்றதுனால அவ்வளோதான், என்ட்ரியே கிடையாது. அதுக்கப்புறம் அதோட 1:30 மணிக்கு 0 கான்செப்ட் பிரகாரம் எதனா என்ட்ரி கிடச்சா பண்ணலாம், சின்ன ப்ரீமியத்தில். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ரூல். கற்றுக்கினவங்க மற்றவங்க எப்படி எடுக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. இதுதான் டிசிப்ளின், இதுதான் சைக்காலஜி, இதுதான் ரூல். ஓகேங்களா? ஓகே, இப்போ இவன் ஓப்பனை உடச்சி மேலே போனால் கூட இவனை நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவன் மேக்ஸிமம் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் மேக்ஸிமம் ஓப்பனை உடச்சி போனாலும் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான். அப்படியே அதை உடச்சி போனாலும் அது ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான் நிறைய டைம் நடக்கும். திருப்பி கீழே தான் வருவான் அவன். நிறைய மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். 10 மார்க்கெட்டில் 8 மார்க்கெட் 7 மார்க்கெட் மேலே உடச்சி போகிற மாதிரி கீழே உடச்சிருவான். ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம இது வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். அது காலையிலேயே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் இவன் பாருங்கள், மேலே உடச்சி அதுக்கப்புறம் கீழே உடச்சிட்டான் பாருங்கள். எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு. இப்போது 1:30 இவன் ஆல்ரெடி ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன், வீக்கு தான் இவன். ஓகேங்களா? ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து லோவை உடைக்காமல் லோ உள்ள வந்து அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து நம்ம இருந்ததுனால இவனை எடுத்தோம். இவன் ஆப்போனண்ட்டு கால் பயங்கர வீக்கு.
ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் தாண்ட முடியாமல் கீழே உடச்சதுனால இவனை எடுத்தோம், ப்ராஃபிட் பண்ணியாச்சு, வெளியே வந்தாச்சு, நம்ம அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ட்ரியை நம்ம வெயிட் பண்ணுறோம். 1:30 மணிக்கு மேலே போன ஓப்பனை உடச்சி கீழே வரான். ஆல்ரெடி இவன் வீக்கு, ஓப்பனை கீழே உடச்சா முடிஞ்சுது கதை. ஓகேங்களா? ஓப்பனுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, ஓப்பனை உடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக அவனை தான் போய் பார்க்கணும். ஆக்சுவலாக காலை அப்போ தான் நம்ம போய் எடுக்கிறதுக்கு அவன் வீக்கான தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி ஓப்பனை தாண்டி போய் நிற்கிறான், ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிது. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி எக்ஸ்பெரின்றதுனால அவன் ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கோசம் இதுக்கு மேலே போகாது. மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும், எப்போவுமே ஒரு இடத்துல நின்றோம். அந்த 11:30லேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் அரைக்கிறது தான் வேலை அவங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ அங்கே அந்த இடத்துல அப்படியே நிற்கிது மார்க்கெட்டு. நம்ம எப்போ அவனை எடுக்கணும்? ஓப்பனை கீழே உடச்சா வீக்காக வரான்னு நம்மளுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஓப்பனை உடச்ச உடனே அங்கே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷனை எடுக்கலாம். இதுதான் இந்த மணி. அந்த இடத்துல 24 மார்க்கெட் அப்போ 24,950 கிட்டே இருந்தது. ஓகேங்களா? நம்மளோட சப்போர்ட் லெவலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கே கரெக்டாக 850 நிற்கிறான் மார்க்கெட்டு. சப்போர்ட் வந்து 850 தான். ஓகேங்களா? எக்ஸாக்டாக வந்து 950 அப்படின்ற கால் ஆப்ஷன், நம்ம இந்த மணி கால் ஆப்ஷனை எடுக்கலாம். நல்லா கவனிங்க, அவன் அதாவது பர்ஃபார்ம் பண்ணுற புட் ஆப்ஷன் ஐயை உடைச்சா தான் கால் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். சேம் அதே ரூல் தான் காலுக்கு. இவன் லோவை டச் பண்ணிட்டான். ஓகேங்களா? இது வந்து லோ கிட்ட வந்துட்டான். இவன் லோவை உடைப்பானா அப்படின்னு கேட்டால் உடைக்க மாட்டான். ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் ஐயை உடைச்சா தான் கால் ஆப்ஷன் லோவை உடைக்கும். புட் ஆப்ஷன் தான் ஐக்கிட்டே போலையே, அவன் தான் ஓப்பனை உடச்சிட்டானே கீழே. 1:30 மணிக்கு ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். ஐயை தாண்டலை, ஓப்பனை கீழே உடச்சி வீக்காக வரான். அப்போது இவன் எங்கே இருக்கிறான்? 45ன்ற அட்வான்ஸ் லெவல் மேலே இருக்கான், லோ கிட்டே இருக்கான். லோவை உடைக்க மாட்டான்றது நம்மளுக்கு தெரியும், ஏன்னா புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை. அப்போ லோவை உடைக்க மாட்டான்றது தெரியும் நம்மளுக்கு. அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் இவனை எடுக்கலாம். கரெக்டாக 45ன்றது அட்வான்ஸ் லெவல். இந்த இடத்துல என்ட்ரி நம்மளுக்கு. ஆனால் இந்த இடத்துல டைம் வந்து 1:30. இது வந்து எக்ஸ்பைரி டைமு, கரைப்பாங்க. அது 45 ரூபா 50 ரூபா இருந்தாலும் கரைப்பாங்க. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா 950ன்றவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா புட் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான் ஓப்பனை வரிசை கீழே. 950ன்றவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், லோவை உடைக்காமல் ரெடியாக இருக்கிறான். ஓகேங்களா? அதுக்குன்னு இவன் லோவை உடைக்க மாட்டானா 100% அப்படின்னா புட் ஆப்ஷன் ஐயை உடைக்காத வரைக்கும் இவன் லோவை உடைக்க மாட்டான். ஓகேங்களா? ஆனால் இது 100% கிடையாது, 80% தான். சடார்னு உடச்சிட்டு அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் ஐயை கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு திடீர்னு ஐக்கிட்ட வரைக்கும் போவான். அந்த மாதிரியும் நடக்கும், இந்த மாதிரியும் நடக்கும். ஓப்பனை உடச்சி கீழே வந்து வீக் ஆகிட்டான் போது அவன் திருப்பி மேலே போக மாட்டான்றது தான் லாஜிக்கு, ரூலு. ஓகேங்களா? நிறைய மார்க்கெட் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க, ஸ்டூடெண்ட் எல்லாருமே வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, அப்போது புட் ஆப்ஷன் ஓப்பனை தாண்டி மேலே போனவன் ஓப்பனை உடச்சி வீக்குன்னு சொல்லிட்டான். நான் இதுக்கு மேலே என்னால் போக முடியல, என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போது கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் எடுக்க முடியும். இவன் கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கான், அதனால தான் இவனை எடுத்தோம். இன்னொன்று லோவை உடைக்கலை, லோவை உடைக்க மாட்டான்றதும் தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ இவனை எடுக்கணுமான்னு கேட்டால் இவனை எடுக்கக்கூடாது, அவுட் த மணியில் எடுக்கணும். அப்போ தான் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? 25,000 இல்லை 25,050 அப்படின்ற ப்ரீமியம் அவுட் த மணியில் எடுக்கணும். இவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களும் சேர்ந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை புரிஞ்சிக்கணும் நீங்கள். இந்த மணி இந்த மணி கால் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவுட் த மணி கால் ஆப்ஷனும் பர்ஃபார்ம் தான் பண்ண போகிறான். இது எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், 12 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்டு இவனை தான் எடுக்கணும். இது ஸ்டாப் லாஸே அடித்தாலும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸே 15 பாயிண்ட் தான். அது அடித்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், எங்கேருந்து திரும்புகிறான் பாருங்கள், எக்ஸாக்ட் லோ. இவன் அட்வான்ஸ் லெவல்லே மீட் ஆனாலும் இவனை எடுக்கலாம். ஏன்னா லோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஐ, ஓப்பன் ப்ரைஸ்லாம் அட்வான்ஸ் லெவலில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? பாருங்கள், எக்ஸாக்டாக லோவிலேருந்து தான் போகிறான் இவன். ஓகேங்களா? அதாவது புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை, அதனால் கால் ஆப்ஷன் லோ உடைக்கக்கூடாது, ஆப்ஷன் கிரீக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலாம் கூட 15 பாயிண்ட் எடுத்துகிட்டு இவனோட ஓப்பன் வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு போயினே இருக்கணும். 25,050 அப்படின்ற காலோட ஓப்பன் ப்ரைஸ் 45. நீங்கள் 15 எடுக்கிறீங்கன்னா 45 டார்கெட் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் 30 பாயிண்ட்டு. அதில் வந்தவொடனே வெளியே வந்துட்டு ட்ரைலிங் ஸ்டாப்பில் போட்டு விட்டுடணும். ஏன்னா இவன் இவ்வளோ தூரம்லாம் போவானான்னு யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? அப்போது இங்கே எடுத்திங்கன்னா இங்கே டார்கெட், எதுவுமே ஒரு ரூலாக பண்ணணும்.
ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் கைஸ். இன்சைட் மார்க்கெட்டில் இப்படி நடக்கும். ப்ரீமியத்தை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஐயை உடைக்கலை அப்படின்னா இவன் லோவை உடைக்கக்கூடாது. புட்டு ஐயை உடைக்கலனா கால் லோவை உடைக்கக்கூடாது. கால் ஐயை உடைக்கலனா புட்டு லோவை உடைக்கக்கூடாது. இதுதான் லாஜிக். இதுதான் எழுதப்பட்ட விதி. ஓகேங்களா. இதை மட்டும் புரிஞ்சிங்கனாலே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுக்க சொல்கிறோம். அதுதான் எஸ்டர்டே ஐ உள்ள வர்றது, எஸ்டர்டே லோ உள்ள வருது. இப்போ எஸ்டர்டே லோ உள்ள இவனே வர்றதுனால இவனை எடுக்கிறோம். ஓகேங்களா. இதே எஸ்டர்டே ஐ உள்ள ஒருத்தன் வரான், கால் ஆப்ஷன் வரான்னா அப்போ அங்கே இருக்கிற புட்டை எடுக்கணும், மாற்றி எடுக்கணும். இவ்வளோ தான் விஷயம். அந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி சூப்பரான என்ட்ரி, 2 சைடும் ப்ராஃபிட், சூப்பரான ப்ராஃபிட். ஓகேங்களா. இந்த மாதிரி செட்டப்பை நீங்கள் பார்த்து பழகி இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணாலே போதும். உங்களோட கேபிட்டலும் கம்மி, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிசிப்ளின் ட்ரேடு. ப்ராஃபிட் வந்தாலும் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிடும். ஸ்டாப் லாஸ் வச்சாலும் 10 பாயிண்ட் 12 பாயிண்டில் வெளியே வந்து ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. இதில் நீங்கள் டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிங்கன்னா 100% ஈஸியாக இந்த மாதிரி என்ட்ரிலாம் எடுக்கலாம். ஆனால் இது எப்போவுமே நடக்குமா? இவ்வளோ பெரிய பாயிண்ட்டு 12 ரூபாயிலேருந்து 10 ரூபாயிலேருந்து 180 ரூபா வரைக்கும் போவானா இவன் அப்படின்னு கேட்டால் இது யாருக்குமே தெரியாது. சும்மா சொல்லிக்கலாம் யூடியூப்பில் இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளோட ரூல் பிரகாரம் ஆனால் கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கும் தெரியாது இவ்வளோ தூரம் போகணும். நம்மளோட ரூல்னாது 30 பாயிண்ட். இதை தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட். அதை ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 5 லாட்லாம் ஆச்சா ஒரு 2 லாட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்ட இடத்துல விட்டுடணும். ஓகேங்களா. அதுதான் 0 to ஹீரோ. அந்த நீங்கன்னா ஒரு நாள் அந்த மாதிரி போனால் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஜாக்பாட்டாக அமையும் அது. ஓகேங்களா. இல்லைனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிப்பீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். அட்வான்ஸ் லெவலில் வச்சு சிம்பிளாக நம்ம சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். ஓகேங்களா. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். தேங்க்யூ, பாய். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் இருக்குது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.